நீட் தேர்வு மோசடிகள் தொடர்பாக விவாதம் நடத்த கோரி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் முழக்கம். அமளி நீடித்ததால் மக்களவை வரும் 1ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. सरकार के साइड से कि इस मुद्दे को हम जरूरी मानते हैं और इसीलिए हमने सोचा था कि आज स्टूडेंट्स की रिस्पेक्ट करने के लिए हम नीट पर डिस्कशन करें. ठीक है, आप डेडिकेटेड डिस्कशन. अब बात यह है कि दो फोर्सेस हैं. நாடு முழுவதும் நீட் தேர்வை கைவிட வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றம். தமிழகத்தின் நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவும் வலியுறுத்தல். நிச்சயமாக நீட் ஒழிப்புக்கான அத்தனை நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுக்கும் என்ற உறுதியை இந்த தீர்மானத்தின் மூலமாக தெரிவித்து இதை ஒருமனதாக நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அரசின் தனி தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சட்டப்பேரவையிலிருந்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. நீட் எதிர்ப்பு தீர்மானத்தை நிராகரிப்பதாக விளக்கம். நிறைய ஏழை மாணவர்கள் படிக்கிறாங்க. இன்னைக்கு நீட் தேர்வு வேண்டாம் வேண்டாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, தனியார் மருத்துவக் கல்லூரியில் வந்து பாத்தீங்கன்னா முன்னாலெல்லாம் 1 கோடி ரூபாய் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா 1 கோடி ரூபாய். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்திருப்பது தந்தை என்ற முறையில் தமக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. மாணவர்களுக்கான விருது விழாவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு. இந்த போதைப் பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர் என்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்கு. Say no to temporary pleasures. Say no to drugs. No, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். Say no to temporary pleasures. Say no to drugs. ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்யும் பொய் பிரச்சாரங்களை மாணவர்கள் நம்பக்கூடாது என விஜய் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்களுக்கான தேவை உள்ளதாகவும் கருத்து. இங்க நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்கிறேன். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? ஓகே. நடிகர் விஜயை வாழ்த்துவதை கூட்டணிக்கான அஸ்திவாரமாக வைத்துக் கொள்ளலாம். புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதில். விஷச்சாராய உயிரிழப்பை சிபிஐ விசாரிக்க கோரி ஆளுநரிடம் தேமுதிக சார்பில் மனு. தமிழகத்தில் மது ஆலைகளை மூட வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. தண்ணீரின்றி தவித்த தலைநகர் டெல்லியில் கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளம். வடிந்து செல்ல வழியில்லாததால் சாலைகளில் தேங்கிய மழைநீர். டெல்லியில் விமான நிலைய மேற்கூரை இடிந்து விழுந்து ஒருவர் உயிரிழப்பு, 5 பேர் படுகாயம். முதலாவது முனையத்தில் விமான சேவை நிறுத்தம். கர்நாடக அணைகளுக்கான நீர்வரத்து 33,000 கன அடியாக உயர்வு. மிக கனமழை தொடரும் என ஆரஞ்ச் எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காட்டாற்று வெள்ளம். ஆற்றில் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட போதிலும் பத்திரமாக கரையேறிய காட்டு யானை.
இந்தியன் 2 திரைப்படத்திற்கு தடை கோரிய வழக்கில் பதிலளிக்க நடிகர் கமல்ஹாசனுக்கு உத்தரவு. நேரிலோ வழக்கறிஞர் மூலமாகவோ விளக்கமளிக்க நோட்டீஸ்.